அருமையான ஒரு முதல் மேடை பேச்சே. ஹலோ, கேட்குங்களா? முதல் மேடை பேச்சு நல்ல பேச்சு. சார ஜோதிடத்தில் 2-3 வகை உண்டு. சார ஜோதிடத்துலிங்க 2-3 வகை உண்டு. இவர் படிச்சிருக்கிறது ஒரு வகை, 3 வகையில் ஒரு வகை. இப்போ இவர் இன்னும் நல்லா இப்போ வர்றதுக்காக, தம்பி இன்னும் நல்லா படிக்கிறதுக்காக ஒரு குழு கொடுக்குற, அது நீங்களும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் இருக்கிறதோ அவங்கள சாரநாதன் அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது எந்த கிரகமாக இருந்தாலும் 27 நட்சத்திரத்தில் 108 பாதத்துக்குள்ளே தான் அது நிற்கும், லக்னம் முதல் கொண்டு. இதை சாரம் அப்படிங்கிறோம். சரி, இதோட மட்டும் நின்றக்கூடாதுங்கிறது இன்னொரு விதி. சாரம் மட்டும் பார்த்தா மட்டும் ஜோதிடத்தில் நீங்கள் வெல்ல முடியாது. சாரத்தின் வலிமையையும் பார்க்கணும். சாரத்தினுடைய வலிமை பார்க்கணுங்கிறது இன்னொரு சார ஜோதிடத்தினுடைய விதி. இது 2வது, அதிலிருந்து மாறுபடுகின்ற இன்னொரு விதிவிலக்கு. சரி, இன்னொரு ஜோதிட விதிவிலக்கு. அந்த சாரநாதன், அதாவது சாரநாதன் ஏறிய சாரநாதன், இது 3வது ஸ்டெப்புங்க. அவர் என்ன தன்மையில் இருக்குன்னு பார்க்கணும். 6 வகையான தன்மை ஒரு கிரகத்துக்கு உண்டு. அதில் எந்த நிலையில் இருக்குன்னு பார்த்து தான் நம்ம ஜோதிடத்தை சொல்ல முடியும். அப்போது இப்போ எனக்கு சூரியன் உச்சம் அப்படின்னா, அன்னைக்கு பிறக்கிற தமிழ்நாட்டில் பிறக்கிற அத்தனை குழந்தைகளுக்கு சூரியன் உச்சம்தான். இப்போது சித்திரை மாதம் 10ஆம் தேதி 10 பாகையில் ஒரு குழந்தை பிறக்குது. 10 பாகை, 10ஆம் தேதி சூரியன் 10 பாகையில் இருக்கிறதா வச்சுக்காங்க. 10ஆம் தேதி 10 பாகை தான் இருக்கணுங்கிற சட்டம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஏன்னா சூரிய உதயம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை மாறுறதுக்கு மதியானம் 12 மணிக்கு கூட ராசி மாறுவாங்க. என்னங்கய்யா, 6 மணிக்கு தான் மாறணுங்கிறதுல எப்போ வேணால் அந்த மாதத்துக்குள்ளே அவர் போவாங்க. அதன் அடிப்படையில் கிரகத்தினுடைய பாகைகள் மாறும், சூரியனுடைய பாகை மாறும். சரி, சித்திரை மாதத்தில் ஒரு உச்சம் பெற்ற இந்த கோவை மாவட்டத்திலையோ திருப்பூர் மாவட்டத்திலையோ உங்கள் மாவட்டத்தில் ஜிஹெச்சில் எத்தனை குழந்தைகள் பிறக்கும் ஒரு நாளில்? அத்தனையும் உச்சந்தானே. ஏன் பலன்கள் மாறுது? ஒரே தாய் தந்தைகளுக்கு இரட்டை குழந்தைகள் அன்றைக்கு பிறக்கிறதான வச்சுக்கலாம். நீங்கள் ராசி கட்டம் போட்டாலும் சரி, நீ பாவக்கட்டம் போட்டாலும் சரி, நவாம்சம் போட்டாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருக்கும். பாகைகள் மட்டும் மாறும் இல்லைங்களா? பாகைகள் மாறும்போது ஏன் பலன்கள் மாறுகிறது? நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? சொல்லுங்க. சாரம் தானே, 2 பேர்த்துக்கு ஒரே சாரம் தானே. ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகுது, ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகலை, என்ன பண்ணலாம்? இப்போ இந்த இடத்துல நம்ம ஜோதிடர்களுக்கு வழி தெரியாமல் விழி பிதுங்கி நிற்க வேண்டியதாக இருக்கே. நான் கொடுக்குறேன் 2000 ஜாதகங்கள் கொடுக்குறேன், இரட்டை குழந்தைகள் ஜாதகம். அதுவெல்லாம் ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தது தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லாத டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட்டோடு கொடுக்குறேன். பலன்கள் ஒத்து வரல. இப்போ இங்கே தான் ஜோதிட நுணுக்கம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது நீங்கள் மேலோட்டமாக படிச்சுட்டு போய் பலன் சொல்கிறதல்ல. பாருங்கள், இவங்க சொன்னார், சொல்லும்போது நாங்கள் ஜாதகம் போட்டுட்டோம், ஐயாவும் போட்டோம், நாங்களும் போட்டோம். சிம்பிள் விதி அப்போவே எழுதி வச்சுட்டு நான், அதாவது எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, அது எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒரு பாவம் இவர் கொடுத்துருக்கிற கடக லக்னம், இந்த கடக லக்னத்துக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. அதானே, கடக லக்னத்துக்கு சுக்கிரன் 4, 11க்கு அதிபதி. சரி, 4ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னலாம் சொல்லலாம்? சிம்பிளாக நீங்கள் சொல்லுங்கள். வீடு இருக்குதுங்க, மெதுவாக தான் சொல்லணும். அவசரமாக நீங்கள் சொன்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க நோட் பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிறத நாங்கள் நோட் பண்ண முடியல. அதே மாதிரி நம்ம பேசும்போது தொலைக்காட்சி ஆகட்டும், யூடியூப்பில் ஆகட்டும், அவங்க நோட்ஸ் எடுத்து படிக்கிற குழந்தைகளுக்கு அது தெரியாது. சரிங்களா? அப்போ நம்ம நிதானமாக சொன்னால் தான் அவங்களுக்கு அது புரியும், அவங்க அதை கொண்டு வர முடியும். அப்போது 4ஆம் இடம் என்பது நம்ம எடுத்தோன்னே என்ன சொல்கிறோம்?
தாயார் என்கின்ற வார்த்தைத்தை முதல்ல வைக்கணும்னு ஜோதிட சாஸ்திரமே சொல்லுதுங்க. நீங்கள் வீடு வண்டி வாகனம்னால சொல்ல வேண்டாம். முதல்ல நீங்கள் தாய் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் என்னமோ சொல்லுங்கன்னு ஜோதிட சாஸ்திரமே சொல்லுது. நான் சொல்லலை, ஜோதிட நூலே சொல்லுது. தாய், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், சுகம், உடல் சுகங்களை பற்றி சொல்லுங்கிறான். முதல்ல தாயை பற்றி சொல்லுங்கிறான், ரெண்டாவது சுகத்தை பற்றி சொல்லுங்கிறதா, மூணாவது சொத்தை பற்றி சொல்லுங்கிறான். நீங்கள் சுகம் இல்லாமல் சொத்து வந்து என்ன பண்ணுறது? தாய் இல்லாமல் நீ என்ன இருந்து உனக்கு என்ன தெரியும்? தாயோட பாசத்தை நீ அனுபவிக்காமல் நீ என்ன பண்ண முடியும்? இப்போ தாய், சொத்து, அப்புறம் சுகம். சரிங்களா? அப்புறம் அந்த இடத்துல கட்புஸ்தானம்னு பேருங்க 4ஆம் இடத்துக்கு. சரிங்களா? இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 4ஆம் இடம் என்பது கட்புஸ்தானம். அப்போது இந்த இடத்துக்குண்டான ஒரு கிரகம், அந்த கிரகம் சுக்கிரனாக இருந்து, வேறு கிரகத்துக்கு நான் வரவே இல்லை, சுக்கிரனாக இருந்து இது சூரியனுக்கு 45 டிகிரியில் இருந்தால் அந்த குழந்தைக்கு கட்புஸ்தானம் சிறப்பாக இருக்காது. கட்புஸ்தானம் மட்டும்தான் சிறப்பாக இருக்காது. இந்த கட்பு அப்படிங்கிறதுக்கு காரணம் சுக்கிரன். பெண்களுக்கு, ஆண்களுக்கும் சுக்கிரன் தான். சில பேர் வந்து செவ்வாய்ங்கிறாங்க. நான் அதை ஏற்றுக்கிறதே இல்லை. என்னோட அனுபவத்தில் களத்திரம் காரகன் அப்படின்னா சுக்கிரன் மட்டும்தான். பெண்களுக்கு செவ்வாய், ஆண்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறதுல என்னுடைய கருத்து கிடையாது. இது பழைய பராசாரர் முறை தான். சுக்கிரன் தான். சரிங்களா? சுக்லத்துக்கும் சுரோனிதத்துக்கும் அதிபதி சுக்கிரனேரே. சுக்லம் சுரோனிதத்துக்கு அதிபதி சுக்கிரனே. செவ்வாய் அங்கே வர்றதில்லை. அப்போது இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் அது எந்த பாவத்துக்கு அதிபதியாக இருக்குதோன்னு பார்க்கணும். அவர் 4ஆம் பாவத்துக்கு அதிபதியாக வந்துடுறார், 11ஆம் பாவத்துக்கும் அதிபதியாக வந்துடுறார். சரி, 11ஆம் பாவம் என்ன அப்படின்னா எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றுது. இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லணுங்கிறான். எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றுதல். மூத்தோர் அப்படின்னா, மூத்தோர்னா அண்ணன் மட்டும் கிடையாதுங்க. உங்கள் அப்பா, அம்மா, பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், நண்பரில் உனக்கு மூத்தவன், ஒரு வயசு உனக்கு மூத்தவனாக இருந்தால் 11ஆம் இடத்துக்கு வந்துடுவான். இதெல்லாமே 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதி இந்த பிரபஞ்சத்திலேயே வந்து சூரியனுக்கு பக்கத்தடி ரொம்ப நெருங்கி போகும்போது அஸ்தாங்கம் அடைச்சிடும். நல்லா கவனிங்க. இது அஸ்தாங்க தோஷம்னு தனியாக இருக்குது. ஒருத்தர் பேசினார், சூரியனே அஸ்தாங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசினார். அவர்கிட்ட பேச முடியல. சூரியன் என்னைக்கு அஸ்தாங்கம் ஆக மாட்டார். சூரியன் கிட்ட தான் மற்ற கிரகங்கள் அஸ்தாங்கம் அடையுமே தவிர சூரியன் அஸ்தாங்கம் அடைய மாட்டார். சரிங்களா? அப்போது சூரியன் கிட்டேருந்து வரக்கூடிய ஒளியை, சயின்டிஃபிக்காக நான் சொல்கிறது, ஒளியை எந்த கிரகம் பெறவில்லையோ அந்த கிரகத்துக்கு வலிமை குறைவு. சூரியனிடம் நெருங்கி போய் அதிக ஒளியை பெற்றுக்கொண்டாலும் அது வலிமை இழந்துருது. இந்த 2 விஷயத்தை நீங்கள் வச்சுக்காங்க. ஏன்னா 9 கோள்களில் பூமி சரியான தட்பவெப்ப நிலையில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறனால தான் இந்த பூமியில் இத்தனை உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்குது. வேறு எந்த பிளானட்லேயும் உயிர்கள் வாழுதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே தவிர அங்கே வாழ்ந்தாங்க, இங்கே வாழ்ந்தாங்க, செவ்வாயில் ஆள் இருக்குது, நீர் இருக்குதுன்னு சொன்னாங்க. இல்லை, நம்ம ஜோதிடத்தில் சொல்லிட்டு போனது தான். சந்திரனே ஒரு நீர் கிரகம்னு அந்த காலத்தில் எழுதி வச்சுட்டு போயிட்டான். இன்றைக்கி போயிட்டு சந்திரனில் நீர் இருக்குதுன்னு சொன்னான். ராக்கெட்டே இல்லாத காலத்தில் செவ்வாய் என்று ஒரு செவ்வாயினே பேர் வச்சு சிவந்த வாய் அப்படின்னு வச்சுட்டான். அந்த கோளே செவப்பாக தான் இருக்குது. இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஜோதிட சாஸ்திரம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த ஜோதிட சாஸ்திரத்தையும் வைத்தியத்தையும் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 1446 வருஷம் இந்த முஸ்லீம்கள் என்று சொல்லுகின்ற துளுக்கல்கள் ஓலைச்சுவடிகள் வச்சு தீய வச்சு எரித்து 3 மாதம் எரிஞ்சிட்டு இருந்து ஒரு ஓலைச்சுவடும் கூட இல்லாமல் எரிய வச்சிட்டான் இந்த முஸ்லீம்கள். அவ்வளவு பாரம்பரிய பண்டைய கலைகளை, மருத்துவம், வைத்தியம், மாந்திரீகம், ஜோதிடம், டெலிபதி என்கின்ற மிகப்பெரிய அற்புதமான கலைகளெல்லாம் அழிக்கணும்னு சொல்லியே முஸ்லீம்கள் அழித்தாங்க. நான் பப்ளிக்காக ஓப்பனாக பேசுகிறேன். இது நான் சொல்கிறது இல்லை, இது உலகமே ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு விஷயம். நீங்கள் நெட்டில் போய் பார்க்கலாம். அப்போ நம்ம கலையெல்லாம் அழிச்சு போட்டாங்க. இந்த கலையெல்லாம் அழிஞ்சு போனதுக்கப்புறம்
இப்போ இந்த ஜோதிட கலை ஒவ்வொருத்தர் மூலிமா அப்படியே உயிர் பெற்று இன்றைக்கி மேக்சிமம் 75% அது வந்துருச்சு. இன்னும் 100% வரல அப்படிங்கிற ஆதகம்தான் நமக்கு பின்னாடி வர்றவங்க சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நம்மளாம் அதுக்கு வழிவகுத்து கொடுக்கணுங்கிற மாதிரி இந்த ஜோதிடத்தை ஒவ்வொருவரும் இன்னும் மெருகூற்றி, அதாவது நீங்கள் படிச்சிருக்கிறத அனுபவிச்சிருக்கிறத வெளியே கொண்டு வந்து இந்த மாதிரி மேடைகளில் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நீங்கள் கொடுத்து அந்த கருத்து பலரால் பேசப்பட்டு அது சரியாக இருக்குன்னு சொல்லும் பட்சத்தில் அது கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு அது பயன்படும். அது உங்களுக்குள்ளாரையே வச்சு கொண்டு போகாமல் நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அருமையான பேச்சு தம்பி. முதல் மேடையாக இருந்தாலும் நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் வேகமாக பேசுகிறீங்க. அதை கம்மி பண்ணி பேசுனீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அது புரியும். நாங்கள் இவ்வளோ அனுபவசாலிகளே எங்களால் நோட்ஸ் எடுக்க முடியல. அப்போ நம்மளை விட சின்னவங்களுக்கு இருக்குல்ல, அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பேசுனீங்கன்னா அடுத்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த வீடியோவை பல முறை போட்டு கேட்க வேண்டியதாக வந்துடும். சரிங்களா? ரொம்ப நன்றி, சிறப்பாக பேசுனீங்க.